அக்டோபர் 18th எலெக்ஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க நடிகர் சங்கம். இன்னைக்கு தான் நாமினேஷன் ஃபைல் பண்ணோம். இது எலெக்ஷன்ன்றதுனால சப்போர்ட் கேட்குறதோ இல்லை சப்போர்ட் கொடுக்குறதோ தவறே இல்லை. இதனால வந்து இவங்க வந்து டோட்டலாக டிவைடடாக இருக்காங்க, அங்கிட்டு வந்து வேற செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை. எலெக்ஷனில் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் ஆஃப்டர் அ லாங் ஸ்பேன். We thank the judicial system. திரு பத்மநாபன் அவர்கள் தலைமையில் இந்த எலெக்ஷன் நடக்க போது, ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஒரு கேள்வின்ற வகையில் 3.5 வருஷம் முன்னாடி கட்டிடத்துக்காக ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் வரல. மறுபடி கேட்டோம், ஒவ்வொரு வருஷமும் கேட்டோம். கடைசியில் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு தான் அந்த அந்த ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல திட்டத்தை நிறைவேற்றணும்னு அடிப்படையில் நாங்கள் இந்த எலெக்ஷனில் நிற்கிறோம். We never expected that we'll be standing in the election 2 years back, but there is nothing wrong. ஒரு நல்ல விஷயத்துக்காக நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம். ஸோ October 18th we have requested every actor to come and vote. அதுதான் முக்கியம். It is not for my family, it is not for anyone, any particular family's problem that we came out. It is for a cause. ஒரு காஸ்க்காக நாங்கள் போராடுறோம். அந்த காஸை வந்து நாங்கள் எவ்வளோ தான் பேசினாலும், பேப்பர்லேயும் சரி, டிவிலையும் சரி, இன்டர்நெட்லேயும் சரி, நாங்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே வரும்போது we reached out to the end member, கன்னியாகுமரியில் இருக்கிற மெம்பர் வரைக்கும் ரீச் அவுட் பண்ணிட்டோம். முறையாக வந்து பட்டியல் கேட்கும்போது கொடுத்துருந்தாங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், எவ்வளோ காசு வீணாக போச்சுன்னா, அதாவது எத்தனையோ குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு கோர்ட் அண்ட் ஆஸ்கிங் த ஜுடிஷியல் சிஸ்டம் டு இன்டர்வீன் அண்ட் யூனோ அந்த பட்டியல் கொடுக்குறதோ, இல்லை ஞாயிற்றுக்கிழமை அந்த எலெக்ஷன் வைக்கிறதோ, இல்லை ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் நியாயமான முறையில் அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜ் வைக்கிறதுக்காகவோ, நாங்கள் கேட்ட 3 கோரிக்கைகள் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் அது நிறைவேறிச்சு. பட் இட் குட் ஹவ் பின் டன் இன் 4 walls. நான் 2 விஷயம் நான் சொல்லிடுறேன். திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் நாங்கள் எங்கள் சார்பாக நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம். 1, யாருக்கும் சரக்குக்கோ பிரியாணிக்கோ இல்லை காசு கொடுத்தோ நாங்கள் ஓட்டு கேட்கல. 2, எங்கள் பின்னாடி வந்து எந்த ஏலியன் சக்தியோ, இல்லை எந்த அரசியல் கட்சி சக்தியோ, இல்லை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே தெரில ஒரு குற்றச்சாட்டு, எங்கள் பின்னாடி ஏதோ ஒரு சக்தி வந்து ஏங்கிட்டு இருக்கு, எங்களை வந்து ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சொந்த காசுலேருந்து இப்போ கூட நானும் கார்த்தியும் போய் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். ஏன்னா அவன் பொருளாளர் என்னை சாவடிச்சிருவான் இப்போ, ஏன்னா அவ்வளோ செலவாயிருக்கு. இப்போ அவங்ககிட்ட நானும் இவனும் கார்த்தியும் வந்து உட்காந்து இப்போ கணக்கெல்லாம் பார்க்குறோம். சத்தியமாக நாங்கள் வந்து எங்கேயுமே இதுக்கெல்லாம் பேங்க் லோனும் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ நாங்கள் வந்து நியாயமான முறையில் அந்த எலெக்ஷனை சந்திக்க போகிறோம். 5 வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலங்க, அது நான் சொல்ல. டெமாலிஷன் பிளான் இல்லாமல் வந்து பில்டிங் இடிச்சிட்டாங்க, அது நான் சொல்ல, ஆதாரம் இருக்குது. இது வந்து அதாவது எங்ககிட்ட திரு பூச்சி முருகன் அவர்கள் சேகரித்த அந்த ஆதாரத்தோட நாங்கள் பேசுகிறோம். we are all responsible citizens with court order. அதாவது 9 பேர் இருக்க வேண்டிய ட்ரஸ்டீஸில் 2 பேர் தான் செயல்பட்டாங்க. all is not well with the trust ஜட்ஜு கொடுத்தாங்க, அது நான் சொல்ல, ஜுடிஷியல் சிஸ்டம் சொன்னது. ஸோ இதெல்லாம் வந்து நிர்வாகத்துக்குள்ளே வரும்போது எல்லாமே வந்து முறையாக செயல்படணும். ஸோ அதுக்கு என்ன விஷயங்கள், என்ன நடவடிக்கைகள் இருக்குமோ கண்டிப்பாக எடுக்கப்படும். எஸ்பிஐ சினிமா வந்து அதாவது ஜெயிச்சதுக்கப்புறம் முறையாக அவங்க வந்து என்ன காசு நடிகர் சங்கத்துக்கு கொடுத்தாங்களோ அதை திரும்ப அவங்க கிட்ட கொடுத்து நாங்கள் ஒரு விண்ணப்பமாக, அதாவது பில்டிங் பாதியில் வந்து நிப்பாட்டில் பூமி பூஜா கூட போடாத இடம். ஸோ நாங்கள் எஸ்பிஐ சினிமாவில் எல்லா கார்த்தியோட படத்துலேருந்து எல்லா படங்களும் எஸ்பிஐ சத்யம் சினிமாஸில் தான் பிளேயிங் இட். ஸோ we are going to ask them, we will give back the money to you. தயவு செய்து நிறைய ஜாம்பவங்களோட ஆத்மாக்கள் அந்த இடத்துல இருக்குது, எங்களோட சொத்தை எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படின்ற எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுதான் நாங்கள் செயல்பட போகிறோம். அதுதான் முதல் குறிக்கோள். அதில் எந்த there is no, I don't think there is any twist in that. It is a very straightforward case. ராதாரவி என்ன முதல்ல என்ன நாயின் திட்டினாரு, இப்போ பரதேசி நாயினாரு, ஒரு நல்ல முன்னேற்றம். ஆனால் வந்து நாயின்னு சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை. விசுவாசியான பிராணி. நான் இந்த நடிகர் சங்கத்துக்கு என்னைக்குமே விசுவாசியான பிராணியாக தான் இருப்பேன். இப்போ பொதுவாக நாங்கள் தேர்தலில் நின்றுட்டு எல்லார்கிட்டையும் வந்து ஓட்டு கேட்கும் போது ஒரு விஷயம் வந்து
பெருமையா சொல்றாங்க. ராதாரவி அண்ணன் வந்து இந்த சாவுக்கு நின்னாரு, ராதாரவி அண்ணன் வந்து தேனாம்பேட்டில் ஒரு சாவுக்கு நின்னாரு, ராதாரவி அண்ணன் வந்து ஐநாவரத்தில் ஒரு சாவுக்கு நின்னாரு. எல்லா சாவுக்கு நிக்கிறவன் வந்து வெட்டியான். நான் வந்து சாவுக்கு நிக்க மாட்டேங்க, உயிரோடு இருக்கிற உங்களுக்கு தான் நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒட்டுமொத்த நம்ம வர்க்கத்துக்கு இந்த இளைஞர் கூட்டம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யணும்ன்ற ஆசையில முன்னுக்கு வந்திருக்கோம். தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இன்னி வரைக்கும் கேட்கல, வந்து ஓட்டு போடுங்க, மனசாட்சிக்கு ஏற்றபடி ஓட்டு போடுங்க. அதுதான் நாங்க கேட்கிறோம். குற்றச்சாட்டுகள் நாங்க சொல்லங்க, நடந்த விஷயம், பதிவான விஷயங்கள், அரசாங்கத்தில் பதிவான விஷயங்கள், வேற எதுவுமே நாங்க சொல்லியே. இப்போ அவங்க தான் சொல்றாங்க 50 லட்சம் ரூபாய் ஃபைனான்சியர் கிட்ட வாங்கி புதுக்கோட்டையில் காசு கொடுக்குறோம், காசு கொடுத்து ஓட்டு சேகரிக்கிறோம், கமல் சார் வந்து தூண்டி விடுறாரு. கமான், ஐ திங்க் வி ஆர் நாட் கோயிங் டு கிவ் எக்ஸ்பிளனேஷன் டு தட். ஒரு மூத்த கலைஞர், ஒரு லெஜெண்ட் ஆஃப் தமிழ் சினிமா ஆதரவு கொடுக்குறாரு. ஆதரவுன்றது தப்பே இல்லைங்க. இந்த டெமோக்ராட்டிக் வேர்ல்ட் தப்பே இல்லை. ஒரு எலெக்ஷன்ல வந்து ஒருத்தர் வந்து தைரியமா போட்டோக்கு பசங்களோட போட்டோ எடுக்கும்போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. அதனால வந்து ஏதோ தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறு. அது ஏன் சொல்லணும்? அவர் சொல்றாரு, ஐ அம் வெரி அப்ரோச்சபிள், யூ கேன் கால் மீ எனி டைம். நாங்க வி அப்ரோச் பண்ண என்கிட்ட லெட்டர்ஸ் இருக்கு, 45 லெட்டர் ஏதோ இருக்கு. ஐயா, எலெக்ஷன் வந்து மேக்கப் யூனியனுக்கு இருக்கிற பொறுப்போ இல்லை வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு யூனியனுக்கு இருக்கிற பொறுப்போ, ஏன் நம்ம நடிகர் சங்கம் யூனியனுக்கு இது நடிகர் சங்கத்தில் வந்து பொறுப்பு இல்லை? புதன்கிழமை வச்சிருக்கீங்களே, ஜூலை 15, ஏன் ரிட்டையர்ட் ஜட்ஜ் நியமிக்க கூடாது? ஏன் வந்து எங்களுக்கு பட்டியல் கொடுக்க கூடாது? பட்டியலுங்க. இப்போ உங்களுக்கே ஒரு சங்கம் இருக்கும், நீங்க வந்து உங்க சங்கத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு இன்னைக்கே நீங்க தெரிஞ்சுக்கலாம். 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணுமா? அதுக்கு தேவையில்லையே. இப்போ உங்க வீட்டு திருமணம் நீங்க வந்து ஒரு பத்திரிகை வைக்கணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் வந்து உங்க யூனியன் ஆஃபீஸ்ல இருக்கும். எங்க யூனியன் ஆஃபீஸ்ல எங்க கொடுக்கலையே. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் நாங்கள் ஃபைட் பண்ணி இன்னைக்கு முறையா எலெக்ஷன். சார், இதுக்கு மேலே வந்து எந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்ல போகிறது இல்லை சார். தேர்தலில் வந்து ஜெயிக்கிறது உறுதி. நேர்மையான தேர்தல் நடக்க போது நேர்மையாக நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கு போய் எங்களோட விஷயம் சொல்ல போகிறோம். ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அவ்வளோதான்.